பீகாரிலிருந்து அண்ணன் அகசிம் ஜெபக்மார் அவர்களை ஆண்டவர் ஏற்ற வேளை அழைத்து வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்சல் பகுதியிலே அவர்கள் 2வது முறையாக இந்த இடத்திலே வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ததை எண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய தாசரை கொண்டு எங்கள் தேசத்தில் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட கிரியை செய்து கொண்டிருக்கிற மேலான அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மிஷனரிகள் ஆயிரக்கணக்கான மிஷனரிகளை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை ஊழியத்திலே தாங்கவும் பயிற்சி கொடுத்து செயல்படுத்தவும், இன்னும் ஆண்டவரே இந்த பகுதியிலிருந்து ஒரு கூட்டம் மிஷனரிகள் ஆண்டவரே ஊழியங்களை செய்வதற்காக ஆண்டவரே எழுப்ப சித்தம் கொண்டு ஆண்டவர்களை கொண்டு இந்த மிஷனரி தரிசன முகாமை ஆயத்தப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் அவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. உங்கள் சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளை கரத்தில் எடுத்து பயன்படுத்தவும். இந்த நாளில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். கர்த்தர் நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படவும். ஆண்டவரே, மிஷனரி பணி ஊழியத்துக்கு எல்லாரும் அர்ப்பணிக்கத்தக்கதாக பணியிலே செயல்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். தேவனுடைய பசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்தியான வேளையில வந்திருக்கிற உங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்தும் ஜெம்ஸிலிருந்தும் அதற்கு உறுதுணையாயிருந்த அருமையான ஒரு பெரிய திரள் போதகர்கள், ஊழியர்கள், உதவியாளர்கள் எல்லாரையும் தேவன் அதற்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை வேண்டுதலை ஆண்டவருக்கு முன்னதாக வைக்கிறேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக எங்கள் ஓப்பன் ஏரில் நான் பேசின காரியங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதற்கு பிறகு கரிசல்லிருந்து வர்ற சகோதரர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அண்ணன் மறுபடி வாங்கினேன்னு சொல்லும்போது அநேக நேரங்களிலே அது என்னால் முடியாமல் போன போது இந்த பகுதியில் வரும்போதாயிலும் ஒரு நாள் அங்கே மக்களை சந்திக்க தேவ வார்த்தைகளையும் இந்த நாட்டின் நிலைமைகளையும் அதற்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை வசனத்தின் வாயிலாக காண்பித்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரத்தோடு கூட உங்கள் மத்தியில் தேவன் என்னை கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பணித்தளங்களிலே நடக்கிறவைகளை குறித்து நீங்கள் அநேகர் இங்கே ஜெபிக்கிறவர்கள் உண்டு. இந்த பகுதியிலே எங்களை கொஞ்சம் தாங்குகிறவர்களும் உண்டு. ஒருவேளை ஒரு சிலருடைய தரிசனத்தில் கொஞ்சம் மங்கல் ஆனாலும், ஒருவேளை ஒரு சிலருடைய பாரம் குறைந்து போனாலும் தேவன் தம்முடைய காரியத்தை தொடர்ச்சியாக செய்வார் என்று செய்து கொண்டிருக்கிறார் என்று இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்புகிறேன். என்னோடு கூட 6 ரீஜியனாக பிரிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜெம்ஸனுடைய ஊழிய ஸ்தலங்களில் ஒரு ரீஜியன் மிகவும் கஷ்டமானதும், அநேக இடங்களில் ஒரு தடவை கூட ஒரு சுவிசேஷகனோ அல்லது கிறிஸ்துவை அறிந்த ஒரு விசுவாசியோ கால் வைக்காத பகுதிகளில் ஒரு முரட்டாட்டமானதும் துப்பாக்கி கலாச்சாரம் விழுந்து இருந்த இடங்களிலேயும் அருமையான சகோதரன் பழனிவேலையும் அவருடைய மனைவியையும் நாங்கள் அங்கே அமர்த்தும் போது எங்களுக்குள்ளே பல கேள்விகள் உண்டு. ஆனாலும் கூட தேவன் அவர்களை அனுப்பினார் என்பதற்கு அத்தாட்சியாக அந்த ஊழியத்திலே அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போய் அவர் சொன்னது போல சாதாரணமாக மரத்தடியிலே நின்று அவர்கள் கணவனும் மனைவி மாத்திரம் பாடி ஒரு கிறிஸ்தவனும் இல்லாத ராமாயணம் எழுதப்பட்ட அந்த பூமியில அங்கே இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற அவர்கள் செய்ய போது கர்த்தர் கிரியை செய்ததினால இன்றைக்கு பல சபைகள் அந்த பகுதிகளில் உருவாவதற்கு காரணமாயிருந்து அவர்களை மேற்பார்ப்பதற்கும் அவர்களோடு கூட இணைந்து ஓடுவதற்கும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். நான் ஒரு காரியத்தை அவருடைய பகுதியை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் இந்த நாளின் செய்திக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களிலே வட இந்தியாவினுடைய நிலைமையை குறித்து நான் விவரமாக பேசுவதற்கு வாஞ்சிக்கவில்லை. அநேக இடங்களிலே ஊழியம் செய்யவே முடியாது என்கிற நிலையில தடுக்கப்படுகிற அல்லது உடனடியாக போலீசால் அல்லது அரசாங்கத்தால் கைது செய்யக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகளையும் பாதக சூழ்நிலையை நாங்கள் அறிந்தாலும் நம்முடைய தேவனே ராஜ்யம் பண்ணுகிறார். அவர் ஜனங்களுக்கு கொடுக்கிற அந்த சத்திய வெளியை மறைப்பதற்கு சத்துரு பல விதங்களிலே போராடினாலும் கர்த்தர் இதுவரைக்கு நல்லவராக இருந்தது மாத்திரமல்ல, பாதுகாவலராக இருந்து அநேக நேரங்களிலே ஊழியர்கள் அடிபட்ட போதிலும், அநேக நேரங்களிலே ஊழியங்களுக்கு பெரிய தடைகளை சத்துரு கொண்டு வந்த போதிலும் தைரியமாக நிற்பதற்கு இதை போன்ற தன்னுடைய படிப்பை, தங்களுடைய உயர் பதவியை, தங்களுடைய எதிர்காலத்தை எல்லாவற்றையும் தூக்கி அவர் சொன்னது போலவே
ஆண்டவருக்காக குப்பை என்று எண்ணுகிறவர்களை கூட இணைத்திருக்கிறதுக்காக நான் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் சொல்கிறேன். அவர் பகாஹா என்கிற இடத்தை குறித்து சொல்லும்போது ஒரு காரியத்தை நான் நினைவு கூர்ந்தால் நலமாயிருக்கும். உலக வரலாற்றிலேயே, அதாவது உலகம் தோன்றின முன்னால இருந்து அந்த நாள் நாங்கள் அங்கே ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணும் வரை ஒரு சுவிசேஷ திறந்த வெளி கூட்டமும் நடைபெற்றதே இல்லை. அப்பொழுது தேவன் எனக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுத்தார். அந்த நேரத்தில் ஊழியத்தில் இருந்த சகோதரர்களை நான் உற்சாகப்படுத்தி, எப்படியாயினும் ஒரு திறந்த வெளியில இயேசுவின் நாமத்தை கூறி அறிவிக்க ஒரு கூட்டத்தை எழுப்பி அவர்கள் மூலம் இந்த அந்தகார சக்திகள் இந்த பகுதியை விட்டு அசைந்து விட வேண்டும் என்று சொல்லி நான் அவளுக்கு சொன்னபோது, மிகவும் கடினமான பகுதி, மிகவும் எதிர்ப்புள்ள பகுதிகள், மிகவும் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் உள்ள பகுதிகள், ஆனாலும் அவருடைய இடைவிடாத பிரயாசத்தினால அந்த பகுதிகளில் அந்த கூட்டம் நடத்த போகும்போது நாங்கள் சந்தித்த எதிர்ப்புகளுக்கு கணக்கு வழக்கே இல்லை. கூட்டத்திற்கு முந்தின நாள் மைதானம் முழுவதும் மனித கழிவுகளை கொண்டு வந்து நிரப்பி விட்டார்கள். ஆனால் என்னோடு கூட வேலை செய்கிற தேவனுடைய ஊழியக்கார பிள்ளைகள், மிஷினரிகள் தங்கள் கைகளினாலே அவைகளெல்லாம் அப்புறப்படுத்தி நல்ல ப்ளீச் பெயிண்டர் போட்டு அங்கே கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு பண்ணி நான் போகிற வேளையில கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் முதல் நாளிலே அங்கே இருந்தார்கள். ஒருவரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஒருவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்த நிலையிலும் இல்லாத போது என் ஜனங்கள் சொன்னார்கள், அண்ணா எப்படி கூட்டத்தை நடத்த போறோம்னு தெரியல, நாளைக்கு இங்க இருப்பமா இல்லையான்னு தெரியல, அவ்வளவு பயங்கரங்கள் இருக்குன்னு சொல்லுது. ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை செய்யும்போது முன்னால ஒரு பெண் வந்து உட்கார்ந்து தன்னுடைய நாக்கை 6 அங்குலத்திலிருந்து 9 அங்குலத்துக்கு நீளத்துக்கு நீட்டி போட்டு ஒரு தேவதையின் பெயரை சொல்லி, நான் வந்திருக்கிறேன், உன்னை நடத்த விட மாட்டேன் என்று கத்தி அதிலே அவள் அட்டகாசம் பண்ணி கொண்டிருந்தாள். ஆண்கள் பகுதியிலே ஒரு மனித வாலிபன் கிட்டத்தட்ட 20-22 அடி தலைகீழாக போய் கீழே வந்து இன்னொரு தேவதையுடைய பெயரை சொல்லி, அந்த நாங்கள் இங்கே ஆட்சி செய்கிற இடம், இதிலே உங்களுக்கு வேலை இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். நான் மேடையில் வந்து உட்கார்ந்து என் சகோதரி பார்த்து சொல்லிட்டேன், ஒன்றும் தடுக்க வேண்டாம், சாத்தானே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான், அவன் நாமத்தை உயர்த்திற்கு சாத்தானே அவர்களை பேசாம உட்கார வைக்கன்னு சொன்னேன். அந்த வேடிக்கையை பார்க்க இன்னொரு 200 பேர் வந்தாங்க. இவர்கள் செய்கிற இந்த சேட்டைகளை பார்க்க அந்த கூட்டத்தின் முடிவில் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டதை கண்ட ஜனங்கள் அந்த கடைசி நாள் 3ஆம் நாள் கூட்டத்தில் 2000 பேர் அந்த இடத்துல கூடும்படியாக சுத்த சுவிசேஷ அறிவிக்கத்தக்கதாக தேவ வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. அதனால்தான் இன்றைக்கு அந்த பகுதிகளில் ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த விதத்திலையும் ஆலய வாசனை இல்லாத அந்த இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, என்ன வந்தாலும் அவரும் அவருடைய மனைவியிலும் வைராக்கியமாக தேவனோடும் தேவனுடைய ஜனத்தோடு நின்று ஆண்டவருக்காக கிரியை செய்யறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அந்த வட தேசத்தின் காரியங்களை நான் சொல்லி உங்களை பயமுறுத்தவோ அல்லது ஒரு பரிதாப உணர்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் எதையாவது நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பாமல், இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவர் என்பதை காட்டி கொடுத்து அதன் மூலம் உங்களில் உண்டாகிற ஒரு உந்துதல் ஏற்படும்படியாக வாஞ்சிக்கிறேன். என் பெயரையோ என்னுடைய ஊழியங்களையோ அறியாத இடத்துல ஜெர்மன் தேசத்தில் எங்கேயோ வேலை செய்து கொண்டு ஒருவருக்கு அவருடைய மனைவி பெங்களூர்ல இருந்தபோது ஒரே நாளில் ஒரு தரிசனத்தை காட்டி என்னோடு கூட அவர்களை இணைத்திருக்கிற அந்த தேவன் எங்கிருந்தாலும் ஆட்களை இழுத்து கொண்டு வந்து தன்னுடைய வேலை செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நான் பெரிய ஊழியக்காரன் என்னெல்லாம் ஆண்டவர் கொண்டு போய் தரிசனத்தில் காட்டுகிறார் என்று பெருமை பாராட்டுவதற்கல்ல, அந்த தேவனுடைய பெரிய ஆதங்கம். நீ பேசாவிடில் கற்கள் பேசும் என்று சொன்ன இயேசு, அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவரை பல வருடங்களாக தலைமுறைகளாக அறிந்திருக்கிறவர்கள் தங்களுக்கு மாத்திரம் நன்மை தேடிக்கொண்டு ஓடி இருக்கிற காலத்தில் தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்து பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, நீ ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி தேவையான பகுதியிலே கொண்டு வந்து வைத்திருக்கிற அந்த ஆண்டவர் இன்றைக்கும் தன்னுடைய பாரத்தை எப்படியாயிலும் செயலாற்றுவதற்கு நல்லவராக இருக்கிறார். வரலாறு கை வைத்து ஆண்டவருக்கு, ஆண்டவரே உம்முடைய காரியத்தை ஒருவரும் தடுக்க முடியாது, நான் என் சபையை கட்டுகிறேன்,
பாதாளத்தின் வாசல்கள் தான் மேற்கொள்வதில்லை என்று சொன்ன உமக்கே நன்றி, உமக்கே நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை தடை செய்வதற்கு சத்ருவுக்கு எந்த விதத்திலும் அடையாளமோ எந்த விதத்திலும் அதிகாரமோ இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறோம் என்கிற அந்த துதியோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடுவீராக என்று சொல்லலாமா? தேங்க்யூ லார்ட். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இன்றைய இந்தியாவினுடைய உள்ளான நிலைமையை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் வட இந்தியாவில் சில மாநிலங்களுக்காகிலும் போய் அதை பார்த்தால் தான் இன்றைய இந்தியா எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பது தெரியும். நன்றாய் கவனியுங்கள். இந்த இந்தியாவினுடைய அரசியல் நிலைமையாகிலும் பொருளாதார நிலைமையாகிலும் மற்றவர்களோடு கூட இசைந்து வாழ்கிற காரியங்களாகிலும் அனைத்துக்கும் ஒரு பேர் ஆபத்து உண்டாயிருக்கிறதை நீங்கள் போகும் போதே நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும். 52 வருடங்களுக்காக முன்னதாக நான் பீகார் போன போது இயேசு என்கிற பெயர் தெரியாது. சிலுவை என்று சொன்னால் அதை அவளுக்கு விளங்கிக் கொள்வதற்கு முடியவில்லை. அத்தனையான இருள் சூழ்ந்த பகுதிகளிலே இயேசுவின் நாமத்தை சொல்வது ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஜனங்களுக்கு சொல்வது எளிதாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஆங்காங்கே தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஜெபிக்க தென்னிந்தியாவிலையும் வட இந்தியாவிலையும் தேவனை நோக்கி கதற கதற அந்த தடைகள் உடைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சி வந்தபோது ஒரு பெரிய அறுவடையை காணத்தக்கதாக சந்திக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்தார்.
அந்த நாளிலே மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது தொடர்ச்சியாக சத்துரு வேறு விதமான காரியங்களை செய்து இன்றைக்கு இயேசு என்று சொல்வதற்கு கூட அதிக இடமில்லாதபடிக்கு பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, சாதாரண கிராம பள்ளிகளில் கூட ஒரு நாமத்தை சொல்லி அதைத்தான் வாழ்த்த வேண்டும் என்று சொல்கிற ஒரு பெரிய நெருக்கங்கள் இருக்கும்போது, ஐயா இன்றைக்கும் மிஷனரி ஊழியங்கள் அவசியம்தானா, மிஷனரி தரிசன கூட்டங்கள் தேவைதானா என்கிற ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் நமக்கு பல சபைகளை தேவன் ஆரம்பித்து கொடுத்தார். தேவனை துணையாக கொண்டவர்கள் கூடின போது எங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆலயங்களை ஆங்காங்கே கட்டின அந்த ஆலயங்களிலே இந்த தேர்தல் முடியும் வரை நீங்கள் அங்கே ஆராதனை நடத்த வேண்டாம், பீகார் பார்டர்ல, அதாவது மேற்கு பகுதிக்கு நீங்கள் வந்து ஆராதித்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு அத்தனை பயங்கரமான நிலைகள் உண்டாயிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் ஜனங்கள் சில நேரங்களில் நடந்து வந்துதான் ஒரு உபவாச கூட்டமானாலும் ஒரு ஆராதனையானாலும் பங்கு பெறத்தக்கதான அந்த எல்லை பகுதிகளில் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் தொடுகிற பகுதிகளில் நாங்கள் செயலாற்ற வேண்டிய ஒரு பெரிய அபாயகரமான நிலைமை அங்கேயே உண்டாயிருக்கிறது. என்றாலும் நன்றாய் கவனிங்க, அவன் பின்னணியிலே நான் அதே மாதிரி காரியங்கள் நடந்த இடங்களிலே கர்த்தர் கிரியை செய்கிறதற்கு ஒரு சின்ன கூட்டம் தேவைதான். அந்த சின்ன கூட்டம் மாத்திரம் உறுதியாக முன்னேறி போய்விட்டது என்றால் தேவன் தம்முடைய வல்லமையை முழு பூமிக்கு வெளிப்படுத்துவதற்கு ஒரு தடையும் இல்லை என்பதை உணர்ந்ததினால உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டிருந்த நாட்களிலே சின்ன கைவிட்டு எண்ணக்கூடிய, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சின்ன தேவனுக்கு தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்திருந்த ஒரு கூட்டத்தினாலே எப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்பதை நான் 3 நிலைகளிலே உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகத்தில் நான் சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களை அதற்குரியவர்களாக ஆயத்தப்படுத்துவதற்கு தேவ ஆவியான ஒரு பலத்தில் நான் கிரியை செய்ய வாஞ்சிக்கிறேன். தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கும் போது நீங்கள் இதை அறிந்திருக்கலாம், அறியாதவர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேல் தான் இந்த புஸ்தகத்தை எழுதினார் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உண்டு. அவரே சொல்கிறார், தானியேல் ஆகிய நானோ என்றால். அப்படிப்பட்ட காரியங்களோடு அவர் ஆங்காங்கே குறிப்பிடுகிறதை இந்த தானியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் யூதருடைய முறைகளை அறிந்திருக்கிறவர்கள் என்றால் எல்லா இடங்களிலேயும் யூதன் மேன்மை பாராட்டுகிற ஒரு இடம் தன்னுடைய தகப்பனுடைய பெயரை சொல்லி அவனுடைய மகன் நான் என்று சொல்லுகிற காரியத்தை நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்திலேயோ அல்லது பழைய ஏற்பாட்டின் பல புஸ்தகத்திலேயோ அது தீர்க்கதரிசிகளை அறிமுகப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, அரசர்களை அறிமுகப்படுத்த இருந்தாலும் சரி, அங்கே சொல்லப்படுவதை பார்க்கலாம். அரசர்களை, ராஜாக்களை அடையாளம் கண்டும் போது அங்கே தாயுடைய பெயரையும் சேர்த்தே சொல்லுகிறதை நீங்கள் நாளாகம புஸ்தகத்திலும் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் நீங்கள் வாசிக்கலாம். ஆகையினால் தான் தாவீதிடத்தில் சவுல் ராஜா கேட்டபோது, வாலிபனே நீ யார் என்ற போது, பெத்லெகேம் ஊரானாகிய ஈசாயின் குடும்பத்தில் பிறந்த தாவீது என்று சொல்லுகிறான். இவ்வளவு தங்களை அறிமுகப்படுத்தும் போது எப்பொழுதும் தந்தையின் பெயரை தங்களுக்கு முன்னதாக போட்டு அவர்கள் சொல்லுகிற வழக்கம் யூத வழக்கம். அந்த யூத குடும்பத்திலே பிறந்த இந்த தானியேலுடைய பெயர்ல அவனுக்கு அப்பா யார் என்றால் வரலாற்றில் கூட நீங்கள் தேடி பார்த்தால் கிடைக்கவில்லை. நன்றாக கவனியுங்கள். அப்பா பேர் அகற்றப்பட்டது மாத்திரமல்ல, மறக்கப்படும் அளவுக்கு பாபிலோன் ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துக்கு அல்லது யூத ஜனங்களை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகும்போது அவர்களுடைய மனதை அப்படியாக சுத்தமாக சலவை செய்து கொண்டிருந்தார்கள். மூளை சலவை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மூளை சலவை இந்த வாலிபர்களுக்கு சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், தானியேல்
பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட போது அவனுக்கு 17 வயது இருக்கலாம் என்று. டீனேஜர். அந்த வயதில் கூட தன்னுடைய குடும்பத்தின் பின்னணியை, தன்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை அவர்கள் மறக்கெடுக்க முடியாத ஞானவான் என்று அழைக்கப்படுகிற ஒரு தானியேலுடைய நிலைமையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் ராஜ பரம்பரையில் இருந்தவர்கள் என்கிற நினைவு மாத்திரம்தான் இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த தானியேலையும் அவனுடைய தோழர்களுடைய பெயரை பார்த்தால் தானியேல், மிகாவேல், மிஷாவேல் என்று அல்லது ஏஹெச்லை முடிகிற மாதிரி அசரியா என்றோ தான் பெயர் கொடுப்பது யூதர்களுக்கு வழக்கம். ஏனென்றால் தேவன் என்கிற வார்த்தை ஈஎல் என்கிறதை எல் சடா என்று சொல்கிறோமே, தேவனுடைய பெயரோடு இணைக்கப்பட்டவர்கள் என்கிற பெயர் அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அடையாளம் காட்டிக் கொடுப்பதற்காக, அல்லது நெஹெமையா அல்லது அசரியா என்று ஏசாயா என்று ஏஹெச் என்கிற முடிகிற வார்த்தையை வைத்துத்தான் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக பெயரிடுகிற வழக்கம் இருந்த இந்த வாலிபர்களுக்கு அவருடைய பெயரிலேயே தேவன் உன்னதத்தையும் ஆளுகை செய்கிற, பூமியையும் அரசாளுகிற அந்த தேவனுடைய பெயரே இல்லாதபடி அவர்களுக்கு தங்களுடைய பெயரை இட்டு, தங்களுடைய தேவதைகளின் பெயரை இட்டு அவர்களை அழைத்ததை நீங்கள் தானியேலின் சரித்திரத்தில் பார்த்தால் அதற்கு முன்னால நடந்த காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கலாம். இந்தியாவில் ஏற்றப்படு வருகிற சில சட்டங்களுக்கு தீவிர எதிர்ப்பு இருந்தாலும் அதை சுப்ரீம் கோர்ட்டே ஆதரிப்பதற்கு அது தயாரா இல்லை என்றாலும் இன்றைய அரசாங்கம் அது இல்லாமல் போகும் அளவுக்கு கிரியை செய்கிறதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த ஜூன் மாதத்தினுடைய ரிசல்ட்டுக்கு பிறகு இந்த தேசத்தின் நிலைமை எப்படி இருக்கும் என்று நீங்கள் ஜெபித்து பார்த்தாலும் அல்லது பத்திரிகைகளில் மற்ற காரியங்களை நீங்கள் பார்த்தாலும் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய கலக்கம், ஒரு பெரிய பயம். இனி சுவிசேஷ வேலை செய்கிற மக்களை தங்களுடைய வசதியை விட்டு, வாய்ப்புகளை விட்டு போகிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்கிற நிலைமையில இந்த தேசம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது வேகமாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சின்ன கூட்டம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி, கர்த்தருடைய காரியத்தில் தன்னுடைய முறையை மாற்றிக்கொள்ள விரும்பாமல், தன்னுடைய காரியங்களிலே எதற்கும் இசைந்து போகாமல் தெளிவாக தேவன் காண்பிக்கிற வழியிலே நடக்கிற ஒரு சின்ன கூட்டம் இன்றைக்கும் ஆண்டவருக்கு தேவை. ஆமோதிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எஸ். நன்றாக யோசித்து பாருங்கள், நன்றாக யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊழியருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு விவரிக்க தேவையில்லை. என்னோடு கூட 50 ஆண்டுகளாக தேவ பணியில் எல்லா பாடுகளையும் சந்தித்த என்னுடைய மனைவியிடத்தில் டிசம்பர் 31ஆம் தேதி நாங்கள் குடும்பமாக, பிள்ளைகளாக, பேரப்பிள்ளைகளாக வருடத்தின் இறுதியிலே கூடி உட்கார்ந்து எங்களுக்கு அந்த வருஷத்தில் தேவன் கண் செய்த காரியங்களை எல்லாரும் வாயிலையும், சின்ன புடியன் 5 வயதிலிருந்து நான் வரை எல்லாரும் சொல்லி ஒருவருக்காக ஒரு ஜெபித்து விட்டு நாங்கள் கூடும்படியாக ஒரு இடத்துக்கு போவது வழக்கம். அது இந்த கடந்த வருடத்தில் செய்த போது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், என்னுடைய மனைவி பலவீனப்பட்டதினால பல வருடங்கள் அவளுக்கு டயபெட்டிஸ் இருந்தது. அது நிமித்தமாக அவர்கள் அங்கே அவளுடைய நரம்புகள் பலவீனமானதுனால, அது பார்க்கின்சன் என்கிற ஒரு வியாதியும் இணைந்து கொண்டதினால அவள் எழுந்து நிற்க முடியாத சூழ்நிலையில் அவளையும் வீல் சேரில் தான் வைத்து தூக்கி வைத்து கொண்டு போயிருந்தோம். இந்த குட்டி பேர பிள்ளைகளிலிருந்து எல்லாரும் சொன்னார்கள், நான் 3 கேள்விகளை அவளுக்கு முன்னதாக வைத்தேன். ஆண்டவர் உன்னை ஆச்சரியப்படத்தக்க காரியம் ஏதாவது உண்டா அந்த வருஷத்தில் என்று. 1, அல்லது நீ
ஆண்டவர் செய்வார் என்று எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் ஏதாயிலும் உண்டா என்று. மூன்றாவது, இந்த புதிய வருஷத்துல இதுவரை எடுக்காத எந்த தீர்மானத்தை எடுத்திருக்காய் என்று சொல்லி பேர பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் வைத்து நாங்கள் கேட்கும்போது, என் மனைவியினுடைய டேர்ன் வந்தபோது அவர் சொன்னாள், நான் ஒரு காரியத்திற்காக கவலைப்படவில்லை என்று. நான் அவளை பார்த்து சொன்னேன், இந்த கால்களினாலே அலையாத கிராமங்கள் இருந்திருக்காது. இந்த பகுதிகளில் நடந்து நடந்து சகோதரிகளை இழுத்து கொண்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்து உனக்கு இப்பொழுது கட்டப்பட்ட நிலையை படுத்திருந்தாகும், உனக்கு அதை நினைத்து உனக்கு வருத்தம் உண்டாகவில்லையா? தேவன் பேரிலேயோ கொஞ்சம் வருத்தம் உண்டாகவில்லையான்னு சொன்ன போது, உண்மையே சொல்றேன் டாடி, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. என் தேவன் எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார் என்பதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சுவிசேஷத்துக்காக ஓடின கால்கள் இன்றைக்கு கட்டப்பட்ட நிலையில இருந்தாலும் தைரியமாக சொல்கிற ஒரு சின்ன வைராக்கியமுள்ள, தேவனை எல்லா நேரத்திலும் தனக்கு முன்னதாக வைத்து நிறுத்துகிற ஒரு கூட்டம் எழும்பித்தானாக வேண்டும், எழும்பித்தானாக வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தானியேலையும் மற்ற அவனுடைய 3 சிநேகிதர்களையும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இது பாபிலோனியர்கள் அவர்களுக்கு கொடுத்த பெயர். அந்த பெயரை தரித்தவர்களாகத்தான் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையில ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்த விரும்பினார் என்பதையும் அதற்கு இவருடைய ஒத்தாசை எப்படி இருந்தது என்பதையும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் அறிந்திருக்கிறபடி, 1வது அதிகாரத்தில் பரிசுத்தத்திற்காக ராஜாவின் போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று பரிசுத்தத்துக்காக நின்ற கூட்டத்தை குறித்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். தங்களைப் போலவே அதே யூதேயாவிலிருந்து சிறையாக்கப்பட்டு கொண்டு வந்த மற்ற வாலிபர்கள் இணைந்து போனார்கள், இசைந்து போனார்கள், காம்ப்ரமைஸ் பண்ணினார்கள். ஆனால் இவர்களோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாதபடிக்கு தங்களை சோதிக்கும்படி சொன்னபோது தேவ கரம் அவர்கள் மேல் இருந்ததென்றும், எல்லாரை காட்டிலும் புஷ்டியுள்ளவர்களாக, எல்லா காரியத்தை காட்டிலும் ஞானவான்களாக, பாஷைகளை எளிதாக கற்றுக்கொள்கிறவர்களாக இருந்து பார்த்த போது அவளை நடத்தின அந்த அந்நிய மக்களுக்கு, தேவனை அறியாமல் ஜோசியர்களுக்கும் மந்திரவாதிகளுக்கும் தங்களை பூரணமாய் விட்டு போட்ட ஒரு ராஜ்யத்தின் நடுவில் கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ தீர்மானித்திருக்கிறோம், நிற்போம் என்று சொல்கிற ஒரு சின்ன கூட்டம் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதை குறித்து அநேக பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆகையால் அவைகளை குறித்து நான் விவரமாக பேசாதபடி, அவர்கள் மூலம் ஒரு நடந்த ஒரு காரியத்தை, ஆபத்து சூழ்ந்திருந்த வேளையில் இந்த தேவ மக்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பது மாத்திரம்தான் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். திடீரென்று பெரிய அரசன் என்று சொல்லுகிற நேபுகாத்நேச்சார் ஒரு தரிசனத்தை காண்கிறான், ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அது அவனை கலங்க பண்ணுகிறது. ஆகையினாலே தனக்கு தெரிந்த எல்லா ஜோசியர்களையும் மந்திரவாதிகளையும் மந்திரிகளையும் ஞானவான்கள் என்று தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களையும் கூப்பிட்டு அவள் முன்னதாக இந்த கேள்வி வைக்கிறான். நான் பார்த்த அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்ல போது, அவர்கள் இது எங்களால் கூடாது என்று சொன்ன போது அவர்கள் அனைத்து பேரையும் கொல்லும்படியாக முழு ராஜ்யத்திலையும் முழு மாகாணங்களிலேயும் இருக்கிறவர்கள் அழிக்கப்படும்படியான ஒரு ஆபத்து நிறைந்த காரியம். இந்த காரியங்கள் தெரியாத போதே, இந்த காரியங்கள் தனக்கு அறிவிக்கப்படாத போதே இந்த சின்ன கூட்டமான வாலிபர்கள் செய்ததை நீங்கள் அந்த 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறீர்கள். நான் உங்களுக்கு மறுபடியும் சில வாசனங்களை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது, ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய அரியோகேலோட தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய அரியோகேலிடத்தில் கேட்டான். பிரபுக்கு நாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
அவன் ஏனையா இந்த திடீர்னு இந்த கட்டளை, ஏனையா எங்களை கொலை செய்யப்படுறது அவனுக்கு தெரியாது. அங்கே அரசவையில நடந்தது அவனுக்கு அந்த நேரத்தில் தெரியாது. He was just a student there. ஒரு மாணவன். அந்த கவனிங்க, he was just a student there. ஆனால் அவனுக்கு புதிதா இருக்குது. என்னப்பா ஞானிகள் எல்லாம் இங்க அழிக்க வேண்டும் என்று. போன மாதத்திலே நான் கம்போடியா போயிருந்தேன். கம்போடியாவில் இருக்கிற ஒரு ஊழியத்தை இன்னொரு ஊழியத்தோடு கூட அறிமுகப்படுத்துவதற்காக அவர்கள் என்னை அழைத்தபடியினாலே நான் அங்கே போய், எனக்கு ஒரு நண்பர் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறபடியினாலே அவருடைய ஊழியத்தை பார்க்க போயிருந்த போது அங்கே எனக்கு அதிர்ச்சி தரும் காரியங்கள் எனக்கு சொல்லப்பட்டது. எல்லாவற்றையும் சொல்லாவிட்டாலும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக வியட்நாமுக்கும் கம்போடியாவுக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது மாத்திரமல்ல, கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் பூரணமாக பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு விரோதமாக போர் செய்துவிட்டு பின்னதாக வியட்நாமுக்கு விரோதமாக போர் செய்து அங்கே இருந்த ஜனங்களை என்ன செய்தார்கள் என்று 30 வருடங்களுக்கு முன்னதாக நடந்த காரியங்களை சிலவற்றை எனக்கு சொன்னார்கள். அந்த மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? விவசாயம் மாத்திரம்தான் செய்ய வேண்டும், நீ படிக்க கூடாது என்று சொல்லி டீச்சர்ஸ் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது, பிரைமரி ஸ்கூல் டீச்சர் வரை. ஆகையினால ஏராளமான ஆசிரியர்களும் ஆசிரியைகளும் ப்ரொஃபசர்ஸும் கொல்லப்பட்டார்கள். அறிவாளிகள் என்று தங்களை நினைத்துக் கொண்டிருந்தவர்களும் அதன் மூலம் பட்டம் பெற்றிருந்தவர்களும் கொல்லப்பட்டார்கள். ஆகையினால பள்ளிக்கூடங்களே 30 வருடத்துக்கு முன்னதாக எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு திண்ணை பள்ளிக்கூடத்தை மாத்திரம்தான் அங்கு பார்க்க முடியும் என்று சொன்னபோது, அன்றைக்கு பாபிலோனிலே நடந்த அந்த காரியமும் இந்த காரியம் எனக்கு இசைவாய் தெரிந்தது. யோசிக்கக்கூடியவர்கள் எழுப்பிவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருந்த சத்துரு அந்த காரியத்தை செய்திருந்த போது, இன்றைக்கும் அநேக பிள்ளைகள் படிப்பறிவு இல்லாததினால அங்கே அலைந்து திரிதலை நான் கடந்து போய் பார்க்க எனக்கு கர்த்தர் உதவி செய்தார். தானியேலுக்கு தெரியாது, தானியேலுடைய தோழர்களுக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவன் கேட்கிறான், என்னப்பா இவ்வளவு அவசரமா இருக்குது? அப்பொழுது அவனுக்கு சொல்லப்பட்டது, சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லும்படியாக ராஜாவுக்கு காண்பிக்கும்படியாக அவர்களுக்கு தவணை கொடுக்கும்படியாக தானியேல் கேட்டபோது அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். கவனியுங்கள், ஜெபம் என்னையா செய்யும் என்பதற்கு நல்ல உதாரணமாகத்தான் வேறு தேசத்திலே நெருக்கத்தின் மத்தியிலே தலை போகக்கூடிய ஒரு ஆபத்து நிறைந்திருக்கும் போது, நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்தாலும் தங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது தாங்கள் செய்ய குற்றத்திற்காக அல்ல, யாருக்கு ஒன்று தெரியவில்லை என்பதற்காக, அந்த வெளிப்பாடு இல்லையே என்கிற ஏக்கத்தோடு கூட இந்த 4 பேரும் செய்த காரியத்தை தான் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். தெரிந்த காரியங்கள் தான் நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். செய்தார்கள். அறிவித்த போது தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காகத்தான். ஐயா, சகோதரியே, நீங்கள் ஜெபிக்க வரும்போது ஒரு பெரிய அழிவு வந்து கொண்டிருக்கிறதை காணத்தக்கதான ஒரு இருதயம் மாத்திரம் உங்களுக்கு இருக்குமானால், நீங்கள் ஓடி செல்வதெல்லாம் தேவனிடத்தில் இரக்கம் உண்டு. ஏனென்றால் இரக்கத்தின் அதிபதியாம் அவர் பேர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதற்காக இந்த 4 பேரும் போகிறார்கள். யோசித்து பாருங்கள். இட்ஸ் நாட் அ நியூலி ஃபார்ம்டு பிரேயர் ஃபெல்லோஷிப். அது முன்னதாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கூடி தேவனை நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பழக்கம் இருந்த அவர்கள் ஆபத்து என்று கேட்டபோது அவர்கள் கூடி தேவனிடத்தில் இரக்கம் கேட்கிறார்கள். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல,
இந்த சூழ்நிலையில் நாங்க என்ன பேசணும்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் நாங்க எப்படி எங்களை காப்பாற்றிக் கொள்வது என்றும் எங்களோடு கூட இருக்கிற மற்றவர்களும் காப்பாற்றப்படுவதற்கு என்ன ஐயா வழி என்று நீங்க தான் வழியை காட்டணும் என்று சொல்லி கெஞ்சி ஜெபம் கேட்பதற்கு ஓடி வருகிறார்கள். ஒரு நேரம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் அநேக காரியங்களை சொல்லி நான் பயமுறுத்தலை உங்கள் முன்னதாக விதைக்க விரும்பவில்லை. மாறாக இரக்கத்தின் அதிபதியும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவரை நோக்கி பார்க்கிற கண்களை உங்களுக்கு ஆண்டவர் தரும்படியாக அந்த நோக்கத்தோடு கூட சொல்கிறேன். ஐ டெல் யூ, இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே இந்த தேசத்தில் பல காரியங்கள் வேகமாக நடக்கப் போகிறது என்பதை நீங்களும் நானும் கண்ணார பார்க்கத்தான் போகிறோம். எலெக்ஷனில் யார் ஜெயிப்பார்கள் யார் தோற்பார் என்பதை குறித்து நான் பேச வரவில்லை. மாறாக தேவன் தம்முடைய திருச்சபையை ஒரு இடுக்கத்தின் வழியாக நடத்துகிற நாட்களுக்குள்ளே நாம் நடக்கப் போகிறோம் என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு கூறி அறிவிக்க விரும்புகிறேன். We will be pressed hard in every direction. பல விதங்களிலே கிறிஸ்துவை அறிந்த மக்கள், தேவனை அறிந்து தேவனை உண்மையை ஆராதிக்கிற மக்கள், தேவனுக்காக பரிசுத்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற மக்கள் நெருக்கப்படுகிற அந்த இடுக்கத்தின் வாயில் வழியாக நடக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு தெரிந்ததெல்லாம் ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி ரூபை செய்யும் ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் பாடுகிறவர்கள். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் இந்த குடும்பத்தில் எங்களுடைய ஊழியத்தில் நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு உதவியை ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு கட்டளையிட்டார். நான் அந்த வழியாக கடந்து வாரத்தில் 2 முறை போவது வழக்கம். அப்பொழுது சின்ன கூட்டமாக கல்லுடைத்து தங்களுடைய வயிறை நிரப்பிக் கொண்டிருந்த சில குடும்பங்கள் அவர்கள் வாங்கின சின்ன கடன் தொகைக்காக தலைமுறையாய் கல் உடைக்கிறதை நான் பார்க்க நேரிட்டது. என்னுடைய அந்த பிரயாணத்தில் நான் அவர்களோடு கூட உட்கார்ந்து பேசும்போது அந்த சின்ன பிள்ளைகள் 5 வயதிலிருந்தே அங்கே அப்பா அம்மாவோடு கூட சேர்ந்து கல் உடைத்து அவர்கள் தங்களுடைய குறிவைத்த அந்த இலக்கை அடைவதற்கு முழு குடும்பமாக காலையிலே 5 மணியில் இருந்து அவர்கள் உடைக்க ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உடைத்து அவர்கள் இப்படியாக நெருக்கப்படுகிற காரியத்தை பார்த்ததினால் என் இதயத்தின் ஆழத்தில் தோன்றின ஒரு பாரத்தோடு கூட ஆண்டவரே ஏதாயிலும் வழி செய்ய மாட்டீரான்னு சொன்னபோது கர்த்தர் அங்கு இடத்துல ஒரு 100 பிள்ளைகளை, இப்படிப்பட்ட பிள்ளைகளை எடுத்து அவர்களுக்கு கல்வியையும் அவர்களுக்கு சுகாதாரத்தையும் அவர்களுக்கு ஹெல்த் அல்லது கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கவனியுங்கள். ஆனால் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த அந்த இடம் 3 முக்கியமான எதிரிகளால் சூழப்பட்டிருந்தது. ஒன்று, அந்த கல் குவாரிகளை எடுத்திருந்த பெரிய பெரிய கான்ட்ராக்டர், கொலை செய்வதற்கும் அஞ்சாதவர்கள், கொலை செய்து பாடியை எங்கேயும் போட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு பெரிய கூட்டம். இன்னொரு பக்கத்தில் விபச்சாரத்தை நம்பி 15 தலைமுறையாக விபச்சாரிகளாகவே வாழ்ந்து விட்ட ஒரு கிராமம். இன்னொரு பதத்தில் திருட்டு தொழில் தான் தங்களுக்கு தொழில் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கிராமம். இதற்கு 3க்கும் இடையில் தான் அந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது வேதனைகளின் வழியாகத்தான் நடந்து சென்றோம்.
ஆனாலும் தேவ ஒத்தாசையும் தேவ பிள்ளைகளுடைய ஒத்தாசையும் இருந்ததினால் அந்த இடத்துல ஆரம்பித்து அவர்களுக்கு ஒரு ஹாஸ்டலையும் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தையும் கட்டுவி அந்த நிலத்திலேயே கொஞ்சம் பயிரிட்டு அதை வைத்து அல்லது கோழிகளை வளர்த்து அதை வைத்து இந்த பிள்ளைகளை போஷித்துக் கொண்டிருந்த அந்த நாட்களிலே இந்த திருட்டு கிராமத்தை சேர்ந்தவர்கள் பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து கதவுகளை உடைக்க ஆரம்பித்தார்கள். பெரிய பெரிய கற்கள். இன்னமும் நீங்கள் வந்து அந்த கற்களை நாங்கள் வைத்திருக்கிறோம், பார்க்கலாம். ஆனால் ஒரு அங்குலம் கூட அதில் சேதமாகாதபடி, ஒரு பிள்ளையும் சேதமாகாதபடி தேவன் காத்து கொண்டார். அது ராத்திரி 10 மணிக்கு நடந்தது. நான் அதை கேள்விப்பட்டு அடுத்த நாளில் போய் அங்கே இருந்த அந்த குட்டி பிள்ளைகள், அவளுக்கு சாயங்காலத்தில் கண்ணு தெரியாது, ஏனென்றால் இந்த டஸ்ட்லாம் அந்த கண்ணெல்லாம் சொருகி போய் அது பார்க்க முடியாதபடி ஈவினிங் பிளைண்ட்னஸ் என்று சொல்வார்கள், அது வந்து விடும். அவளை நாங்கள் என்ன செய்தோம் என்பதை தேவன் அறிவார். பின்னதாக எல்லாரும் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். மால் நியூட்ரிஷன் என்று சொல்லி போதிய சத்துணவு இல்லாததுனால அவர்கள் பட்டினியாக அந்த காரியத்தை செய்தபடினால அவர்களுக்கு சத்து இல்லாத ஒரு குடும்பத்தில் அவர்களுக்கு தள்ளப்பட்ட சூழலில் அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்டேன், ராத்திரி உங்களுக்கு பயமா இருந்ததா? 4 அறைகளிலே வைக்கப்பட்டிருந்தார்கள். 25 பிள்ளைகள். அவ்வளோ பேர் 100 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு நான் கேட்டபோது அவள் சொன்னார்கள், அங்கிள் எங்களுக்கு ஜெபங்கிற ஒரு ஆயுதம் இருக்கும்போது 10 மணிக்கு ராத்திரி ஆபத்தில் கதவு உடைக்கப்படுறதுக்கு ஏதுவாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு எங்களுக்கு ஏசு என்கிற ஒரு நல்ல நாமத்தை நீங்கள் காட்டி கொடுத்தீர்களே, நாங்கள் அதனால் அவங்க போகிறது வரைக்கும் நாங்கள் முழங்காலே நின்னோம். அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் ஆன்டி திறந்து காட்டினாங்க. ஒரு காரியம் கூட உடைக்கப்படவும் இல்லை, அகற்றப்படவும் இல்லை. இந்த தேவன் இன்றைக்கும் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதற்கு அந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை பார்த்த அந்த பிள்ளைகள் வளர்ந்து அதில் சிலர் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக மாற்றியிருக்கிறார்கள். நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் ஆபத்து நேரத்தில் வந்தாலும் கூட அது நம்மை மாத்திரம் அல்ல, சூழ்நிலையை மாற்றும். அந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு இந்த கிராமங்களிலிருந்து ஆண்டவர், அந்த விபச்சார கிராமங்களிலிருந்து, அந்த கொள்ளைக்கால கிராமங்களிலிருந்து கனிகளை கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு அவர்கள் பைபிள் காலேஜில் படித்து ஊழியக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சும்மா நினைக்காதீங்க ஜெபத்தை ஏதோ செய்து விட்டோன்னு நினைக்காதீங்க. உங்க ஜெபத்தை கேட்கிறதற்கும் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறபடி உங்களை ஆபத்திலிருந்து காப்பதற்கும் வெளிப்பாடுகளை தருகிற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. அவருடைய ஜெபத்தை மாத்திரம் பார்க்கலாமா? 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருள்மானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெளிப்பாட்டை உடைய தானியேலை நேபுகாத்நேச்சார் சந்திக்கும்படியாக நேரிடுகிறது. அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டவர்கள், நன்றாய் கவனிங்கள், அப்பா பேரையே அகற்றிவிட்ட ஒரு அரசனுக்கு முன்னதாக தங்களுடைய மூதாதையர்களை குறித்த அறிவு இவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதில் கவனமாயிருந்து வேறு பேரை அவர்களுக்கு தரித்து அவர்கள் தேவனை குறித்த எண்ணமே இருக்கக்கூடாது என்பதில் கவனமாயிருந்த ஒரு அரசனுக்கு முன்னதாக இந்த தானியேலும் அவனுடைய தோழர்கள் போய் நின்று தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது
நடந்த ஒரு காரியத்தை தான் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். என்ன அக்னாலஜ்மென்ட் பண்ணப்பட்டது தெரியுமா? அவர்கள் என்ன ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? நேபுகத்நேச்சார் மற்றவர்களால் சொல்லக்கூடாததை தானியேல் சொன்னதினாலே அவன் அங்கே சொல்கிறான், உங்கள் தேவன் தேவர்களில் பெரியவர். ஹல்லேலூயா. The first thing people of God must know, நம்முடைய ஜெபம் மேலிடத்தை அசைப்பதற்கு கர்த்தருடைய வெளிப்பாடு வரங்கள் நம்மிலே கிரியை செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. அது நம்மை இந்த தேசத்தில் தேவன் ஒருவர் ஜீவிக்கிறவர், அவரே ஆளுகை செய்கிறவர், அவரே வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர், அவரே எதிர்காலத்தை கையில் வைத்திருக்கிறார் என்கிற அறிவை நீங்கள் இருக்கிற பகுதிகளில் மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் தொனிக்கிற நாள் தூரத்தில் இல்லை என்று நான் தைரியமாக நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆனா அநேக நேரங்களிலே வெளிப்பாடுகள் வந்து விட்டால் நாம் நினைப்போம், இது வெளிப்பாடு வந்தது, அதிலேயே மகிழ்ந்து களி கூறுவதற்கு அல்ல, மாறாக அதை தாண்டி செல்ல வேண்டிய அவசியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுப்பதற்கு தான் இந்த காரியத்தை சொல்கிறேன். வெளிப்பாட்டு காரியங்களும் அல்லது காரியங்கள் நடக்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படும். என்ன சொல்லப்படும் தெரியுமா? வாசி 46வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். நந்தா கவனிங்க. உடனடியாக வெளிப்பாடுகள் வரும்போது நடக்கிற காரியம் இதுதான். அதனால தான் அநேகர் இன்றைக்கு வெளிப்பாடு உண்டென்று தங்களை காண்பித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். ஏராளமான காணிக்கை, மற்றவர்களுக்கு முன்னதாக மரியாதை தானியேலுக்கு கிடைத்தது. ஆனால் அவன் நேபுகாத்நேச்சார் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை மாத்திரம்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம் 47வது வசனம். ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்றான். நல்ல கவனிங்க. வெளிப்பாட்டை விரும்புகிறவர்கள் நாம். வெளிப்பாட்டை ஆண்டவர் தருகிறார். அருமையான சகோதரன் பழனிவேல் அவருடைய வாழ்க்கை குறித்து தேவன் வைத்திருந்த திட்டத்தை பெர்லின் மாநகரத்திலே ஜெர்மனியில் இருந்தபோது காண்பித்து, அதே நேரத்தில் மனைவிக்கும் காண்பிக்கிறதுக்கு இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் என்பதில். ஆனால் அதனுடைய நெட் ரிசல்ட் என்னம்மா? அதனுடைய நெட் ரிசல்ட் என்ன? யுவர் காட் இஸ் அமங் த பிகர் காட், தட்ஸ் ஆல். எங்களுக்கும் தேவதைகள் இருக்கிறார்கள், உங்க ஆண்டவர் கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கிறார், அவ்வளவுதான். அவரையும் ஒருவராக மாத்திரம்தான் ஜனக்கூட்டம் பார்க்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், கம்போடியாவிலே என்னை ஒரு ஹோட்டலில் தங்க வைத்திருந்தார்கள். ஹோட்டல் ரிசப்ஷன்ல பார்த்தா அங்க கிட்டத்தட்ட ஒரு 17 சொரூபங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒன்று புத்தனாக, ஒன்று கன்ஃபியூசியஸாக, அப்படியாக பலவிதமான. அதில் ஒரு காரியம், அந்த நாட்டினுடைய பணக்கட்டு அங்கே வைக்கப்பட்டிருந்தது. பணத்தையும் தெய்வமாக பார்க்கிறார்கள், மற்ற மதத்தை ஸ்தாபித்தவர்களையும் தெய்வமாக பார்க்கிறார்கள். அப்படி என்னோடு கூட இருந்த நண்பர் ஆஸ்திரேலியாவில் இருந்திருந்தார், தமிழர் தான் அங்கே இருக்கிறார். அவர் சொன்னார், அண்ணே ஜீசஸை இப்போ உங்களுக்கு சொன்னால் என்ன செய்வாங்க? நான் சொன்னேன், ஜீசஸின் நடுவில் நிறுத்திடுவாங்க, அவ்வளோதான். இந்த ஆண்டவர்களுக்குள்ள அவரும் ஒருத்தர். நீங்கள் நானும் வைக்கப்பட்டிருக்க பகுதியில் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு தான் வழி என்றும், இயேசுதான் சத்தியம் என்றும், இயேசுதான் ஜீவன் என்று வெளிப்படுவதற்கு மறைப்பொருளை அறிவிக்கிற காரியம் மாத்திரம் போதாது, மாறாக அதிலிருந்து வளர்ந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிலம் போல் உளப்பட்ட அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி உனக்கும் எனக்கும் ஜீவன் தந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறபடியினால் அவர் மாத்திரமே உயர்ந்தவர் என்று நாம் நிரூபிக்க வேண்டிய நாட்களுக்குள் நாம் தள்ளப்படுகிறோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அந்த அவரே தேவன் என்பதை விளக்க பண்ணுவதற்கு
இன்னும் என்னையா தேவை? எங்களுக்கு வெளிப்பாடுகள் உண்டே, எங்களுக்கும் அநேக காரியங்களில் ஆண்டவருடைய வழி நடத்தல் உண்டே, இது போதாதா என்றால் இல்லை அம்மா, இல்லை. அதையும் தாண்டி அடுத்த அடிக்கு நீனும் நானும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தரிசன கூடுகையை கூட்டியிருக்கிறார்கள். உங்க ஆண்டவர் இருக்காரு, எங்க ஆண்டவர் இருக்கிறாரு. பழனிவேல் சொல்லும் போது சொன்னாரு, எங்க அம்மா அப்பாவும் பழனிக்கு போனதுனால அவங்க பிள்ளை கிடத்தின்னு பனைவேலுன்னே பேர் விட்டாங்க. அப்போ அநேகருக்கு சாட்சிகள்ல, ஆமா நாங்க இயேசு கூப்பிட்ட போது தான் பிள்ளை வந்ததுன்னு சொன்னா, இயேசுவும் பிள்ளை தருவார் என்றெல்லாம் மாறிவிட்டது அல்லவா? அதே அல்ல இந்த தேசம் காணப்போவது, அதே அல்ல இந்த தேசத்திற்கு காண்பிக்க வேண்டியது, அதே அல்ல அதற்கு மேலான. இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசனங்களுக்கு பின்னதாகத்தான் ஜனங்கள் ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள். சோத்திரம். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்திற்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகையினால் தான் அடுத்த 3வது அதிகாரத்தில் அசரியாவும் மிஷாவேலும், அது அவருடைய பெயரில் சொன்னால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை கட்டம் வருகிறது. பதவிகள் பெற்றிருந்தார்கள் அதே அரசாங்கத்தில். இப்பொழுது ராஜாவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்திற்கு முழு தேசங்களும் தள்ளப்படுகிறது. தேவர்களுக்குள் தேவன் ஒருவர் என்பதை அங்கீகாரம் பண்ணின அதே ராஜா தன்னை மாத்திரம் வணங்க வேண்டும் அல்லது தான் ஸ்தாபித்த சிலையை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கிற ஒரு பயங்கர கட்டாயத்திற்குள் குடிமக்களை தள்ளுகிற நேரத்தில் தேவனே அன்றி வேறு ஒருவரும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு சின்ன கூட்டம் தேவைப்பட்டது. அவருடைய நிலைமை பார்க்கலாம். என்ன செய்தார்கள் என்று அங்கே ராஜாவை சொல்லுகிற காரியத்தை வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளை நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அந்த நேபுகாத்நேச்சாருடைய வாயிலிருந்து இந்த 3 பேருடைய நிலைமையை சொல்கிற ஒரு வார்த்தை மாத்திரம் பார்க்க போகிறேன். 28வது வசனத்துல, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர்கள் இப்பொழுது உயர்ந்து விட்டார்கள். முதலாவது தேவனை தேடுகிற காரியத்துக்கு வந்தார்கள். இப்பொழுது ஆவி ஆத்மா மாத்திரமல்ல, என் சரீரம் ஆண்டவருக்கே சொந்தம். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே ஆண்டவருக்கென்று புறப்பட்டு போக கூடாமல் இருப்பதற்கு காரணம், நம்முடைய சரீரத்தின் தேவைகளை நாம் பூர்த்தி செய்வதற்கு முதலிடம் கொடுத்துவிட்டு அதுதான் வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் என்று நினைத்து விட்டபடினால சரீர தேவைகள் உண்டு எல்லாருக்கும், அதை ஒப்பு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக மாறிவிட்டோமா? அப்படிப்பட்ட ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் எழுப்புவாரா என்றால் மாத்திரமே. நேபுகாத்நேச்சார் அன்றைக்கு தேவர்களுக்குள் தேவன் சொன்னேன், இப்படி அந்த தேவனை அன்றி வேறு தேவன் இல்லை என்று சொல்கிற அந்த காரியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. எதை விரும்புகிறோம்? எதை விரும்புகிறோம்? நாம் இருக்கிற இந்தியாவிலே நாம் சொற்ப ஜனங்களாகத்தான் இருக்கோம். அந்த சொற்ப ஜனத்திலையும் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் மிகவும் சொற்பம். அதுவும் தேசத்துக்காக வியாகுலப்படுகிறவர்கள் மிகவும் சொற்பம். அந்த கூட்டத்திலே ஆண்டவரே, ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே,
ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன், கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் இரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இன்றைய நாளிலே நான் இருக்கிற இடத்திலே ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த பெண் இந்த ஊழியத்திலே ஆங்கில பள்ளியிலே ஒரு வார்டனாக அமர்த்தப்பட்டிருந்தால் இன்றைக்கு அவளுக்கு திருமணம். அவர் வேறு ஒரு நல்ல விசுவாசியோடு கூட இன்னைக்கு தன்னை இணைக்கிறாள். நான் வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக என்னை பார்க்க வந்து தன்னுடைய திருமண அழைப்பை எனக்கு கொடுத்த போது அந்த பிள்ளையினுடைய பின்னணி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு ஏழை விதவை 3 பிள்ளைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில். வேற ஒருவரும் ஆண்டவருக்கு தங்களை விட்டு கொடுக்காத போது இந்த தாயும் இந்த பிள்ளைகளும் மாத்திரம் அங்கே அவர்கள் ஆண்டவரை அறிந்திருந்ததினால் அவர்கள் மத்தியிலே நடக்கிற ஒரு விழாவுக்கு, அவருடைய கோயில் விழாவுக்கு இவர்கள் ஈடுபாடு காட்டாதினால் பெரிய எதிர்ப்பு எழும்பிற்று. அதையும் பொருட்படுத்தாத அந்த தாய், நல்லா கவனிங்க, பொருட்படுத்தாத தாய் தன்னுடைய ஒரே மகன், 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு பையன், பையனை வேதாம படிப்பதற்காக இவன் நம்முடைய மக்களுக்கு ஆண்டவரை சொல்வதற்கு இவனை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த பையன் எங்களுடைய வேதாம கலாசாலையில தங்கி படித்துக் கொண்டிருந்த போது ஊராருக்கு இப்பொழுது இன்னும் வேகம் வந்தது. அவளோடு கூட போராடி எப்படியாயும் அவன் வந்தால் இங்கே ஆரம்பித்து இங்கே பெரிய கரத்தை திருப்பி விடுவான் என்கிற ஒரு பயத்தினாலே அவளை காட்டுக்குள் அழைத்து போய் கோடரியால் அவளை வெட்டி மரத்திலே தொங்க விட்டு வச்சு விட்டார்கள். அந்த கவனிங்க. உடனடியுடைய தலைவர்கள் ஓடி போய் இந்த பையனோடு கூட சேர்ந்து தங்கையை பிடித்து கொண்டு வந்து நாம் வளர்த்து அவளுக்கு படிப்பு கொடுத்து இன்றைக்கு ஒரு வார்டனாக இருக்கிறாள். இன்றைக்கு அவளுக்கு திருமணம். நான் அவளுடைய முகத்தை பார்த்தபோது அந்த ஏழை தாய் தன்னுடைய சரீரத்தையும் குப்பை என்று தன்னுடைய சரீரத்தின் தேவைகளையும் பார்க்காதபடி ஆண்டவருக்காக நின்றபடினால தொங்கவிடப்பட்டிருந்த சரீரத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த பிள்ளைகளை அந்த அம்மாவை புதைக்கவும் விடவில்லை. ஊழியக்காரர்கள் போனார்கள், புதைக்க கூடாது, எங்களுடைய சடங்காரத்தின்படி எழித்துத்தான் ஆகும் என்று ஊழியக்காரர்கள் அவருடைய முறைப்படி எழித்தார்கள். அப்பொழுதுதான் அந்த பிள்ளையை பார்த்து நான் அந்த காரியங்களெல்லாம் நினைவில் கொண்ட போது தன் சரீரத்தையும் ஒப்பு கொடுத்த ஒரு ஏழை தாய் நிமித்தமாக இன்றைக்கு 3 பேர் ஆண்டவருக்குள் அவர்கள் திடமாக இருக்கிறது மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்தவ முறையில் ஒரு திருமணத்தை இன்றைக்கு சாயங்காலத்தில் என்னுடைய சகோதரர் நடத்தி வைக்கிறார்கள். எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அருமையானவர்களே, வரப்போகிற நாட்களில் சில இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு இந்த தேசம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது உங்கள் பிள்ளையாக இருக்குமானால் எப்படி இருக்கும்? உங்கள் கண்களுக்கு முன்னதாக நடக்கவிருமானால் எப்படி இருக்கும்? ஆனால் இவர்கள் 3 பேரையும் அக்னி வாசனையை தொடவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் அந்த நேரத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறதுக்கு நல்லவராயிருக்கிறார். பாடுகள் பெருகும் போது, வேதனைகள் பெருகும் போது தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை இந்த தேசத்திற்கு அல்ல, தேசத்தை அதிபதிகளுக்கும் வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்புகிற மாத்திரம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் அந்த வல்லமுள்ள காரியங்களை செய்வதற்கு ஒரு கூட்டம் மக்களை உண்டாக்கி விடுவீராக, உருவாக்கி விடுவீராக, தங்கள் சரீரங்களையும் பாராதபடிக்கு. ஒரு சின்ன கூட்டம் என்ன வந்தாலும்
நான் மரிக்க நேரிட்டாலும் இந்த தேவனை இந்த தேசம் அறிந்து கொள்ள வேண்டும், தேசத்தை ஆளுகிறவர்கள் அழிந்து கொள்ள வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிற ஒரு சின்ன கூட்டம் மாத்திரம், ஜெபித்த கூட்டம் மாத்திரமல்ல, ஜெபத்தையும் தாண்டி தங்களை சம்பூர்ணமாக 100க்கு 100 ஒப்புக் கொடுக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் திருச்சபைகளின் மத்தியில் தேடிக்கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக 3வதையும் காட்டி கொடுத்து விடுகிறேன். இப்பொழுது தானியேலுக்கு 92 வயது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் ஜனங்களை திரும்பவுமாக எருசலேமுக்கு போவதற்கு கட்டளை பிறப்பித்து அவளுக்கு உதவி செய்த போது 70 ஆண்டுகளிலே அது நடந்ததினால அதில் வயது நிமித்தமாக தானியேலுக்கு தன்னுடைய சொந்த பூமிக்கு போக முடியவில்லை. ஆனால் அவனுங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை கண்டு மேதிய அரசனாகிய தரியு அங்கே அவனை பார்த்து அவனுடைய ஞானத்தை புரிந்து கொண்டு எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நிலைமையில தானியேல் வைக்கப்பட்டதினால் பொறாமை கொண்ட கூட்டம் அவரையும் தாங்க வேண்டும் என்று அவளையும் தாக்க வேண்டும் என்று நினைத்த கூட்டம் தந்திரமாக ஒரு திட்டத்தை போட்டதை நீங்கள் அறிவீர்கள். ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஆனால் கட்டளை பிறப்பிட்ட பின்னரும் தான் செய்து வருகிறபடியே 3 வேளை எருசலேமுக்கு நேராக தன்னுடைய ஜன்னலை திறந்து வைத்து மேலறையிலே ஜெபிக்கிற தானியேல் சரீரத்தையும் ஒப்பு கொடுத்ததினால அவன் தன்னுடைய ஜெப பழக்கத்திலே வளர்ந்தபடியினால இங்கே ராஜாவின் கட்டளை வெளிப்பட்டது என்று அறிந்த போதிலும் துணிச்சலாக தைரியமாக ஆண்டவர் எனக்கு தந்த கிருபைகளை நான் இழந்து போகக்கூடாது என்பதில் கவனம் உள்ளவனாக தேவ சமூகத்தில் நிற்பதை பார்த்து அவன் சிங்க குகையில் போட்டது உங்களுக்கு தெரியும். அந்த கவனிங்க, ஜெபமும் பரிசுத்தமும் ஜெபமும் இணைந்து ஒரு அசைவு உண்டாக்கிட்டு ராஜாங்கத்தில் பின்பு பரிபூர்ணமான ஒப்பு கொடுத்தல், சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது ராஜன் இன்னமும் ராஜா தெரிந்து கொள்ளும்படியாக அவன் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். 4வதாக இதோடு நின்று விடாதபடி துணிந்து போய் தன்னுடைய காரியத்தை தெளிவுபடுத்துகிற ஒரு நல்ல தானியேலை தான் இங்கே பார்க்கிறோம். இதனால் ராஜா என்ன செய்தான் என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடுகிறேன். வாசிக்கலாம். தானியேல் 6வது அதிகாரம். தரியு ராஜா என்ன எழுதுகிறான் பாருங்கள். இப்பொழுது எல்லா தேசங்களுக்கும் அவன் எழுதி அனுப்பின ஒரு காரியத்தை 25, 26 வாசிக்கலாம். பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். ஆளுகிறவர்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வர்றதுக்கு இந்தியாவில் வாய்ப்புண்டா? ஆண்டவத்திலே மாற்றமில்லை. ஆளுகிறவர்களுடைய வாயிலிருந்து இவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், இவரை அன்றி வேறொருவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று பூமியில் உள்ள சகல தேசங்களுக்கும் ஒரு ராஜா எழுதி அனுப்புகிறதற்கு காரணமாக அமர்ந்துவிட்ட முழுவதுமான ஒரு அர்ப்பணத்தை உடையவர்களை தேவன் தேடுகிறார். இந்த தேசத்தில் தேவன் வெளிப்படும் வேண்டும் என்றால் ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். சோத்திரம். வரங்களை வாஞ்சிக்க ஆரம்பித்திருக்கிறோம். சோத்திரம். ஒப்பு கொடுத்தல் மாத்திரம் தயங்கி நிற்கிற
ஒரு திருச்சபையில் இருந்து தங்களுடையவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, நான் என்னுடைய சரீரத்தை மாத்திரமல்ல, எல்லா நிலையிலேயும் தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டவன் என்பதை மாத்திரம், என்னுடைய பெயர் மாற்றப்பட்டிருந்தாலும் சரி, அதை விடாதபடி காத்துக்கொள்வேன் என்று சொல்கிற 92 வயதிலையும் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வேதத்தில் காட்டி கொடுக்கப்பட்டிருப்பான் என்றால், என் அருமையான தேவ சபையே, என் தங்கச்சி, என் தம்பி, இன்றைக்கு ஒரு சின்ன கூட்டமாவது இந்த தேவனுடைய ஏக்கமுள்ள பார்வைக்கு தன்னை விட்டு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்குமா என்பதை தேடித்தான் இந்த மத்தியான வேளையில தேவன் உங்களோடு கூட போராட விரும்புகிறார். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், என்னுடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு தூரம் உண்டு. மறுபடியும் சொல்கிறேன், கம்போடியாவில் யாரையாவது பார்த்து, நீ ஆராதனைக்கு வருகிறாயே, நீ கிறிஸ்தவனாக இருக்கிற, 20% ஐ எம் கிறிஸ்டியன் என்பா, 40% கிறிஸ்டியன் என்கிறான், 60% கிறிஸ்டியன் என்கிறான். எனக்கு இது விளங்கவே இல்லை. எப்படி அவன் கிறிஸ்தவன் என்பதை அறிக்கையிடுகிறான்? நான் எத்தனை சதவீதம் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று இன்றைக்கு இந்த 2-3 மாதத்துக்குள்ளே ஆண்டவரை பற்றி அறிவுள்ளவன் அப்படித்தான் வருகிறான். மத்தியான வேளையில் தலைமுறையாய் ஆண்டவரை அறிந்திருக்கிற நீங்களும் நான் எத்தனை சதவீதம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை தேவன் கேட்கிறவராக உங்களுக்கு முன்னதாக இருக்கிறார். What is the percentage of your commitment to the Lord and His cause? எத்தனை சதவீதமான ஒப்பு கொடுத்தலோடு தேவனுக்கு முன்னதாக வந்திருக்கிறீர்கள்? எத்தனை சதவீதமான ஒப்பு கொடுத்தலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை ஒரு நிமிடம் நீங்களே அலசி ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் இருந்தால் மிகவும் நலமாயிருக்கும் அல்லவா? ஒரு நிமிடம் கண்களை மூடலாம். இந்த தேசம் ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உப்பாக ஒளியாக அழைக்கப்பட்ட தேவ மக்கள் தங்களை பூரணமாக சம்பூர்ணமாக ஒப்பு கொடுக்கக்கூடியவளான ஒரு சின்ன கூட்டத்தை தேவனே என்னிலே தேடுகிறீர். இந்த அழைப்பு சாதாரணமான அழைப்பு அல்ல. யாரும் கண்களை திறக்க வேண்டாம். இது உயர்நிலை அழைப்பு, இது உயர்ந்த நிலை அழைப்பு, இந்த உன்னதமான நிலைக்கு அழைப்பு. இதோ அடியேன் என்று சொல்கிறேன், இதோ அடியாள் என்று சொல்கிறேன். ஒரு பிள்ளையை தேடி தேவன் வந்திருக்கும் போது அவரை ஏமாற்றி விடாதீர்கள். ஒரு எதிர்பார்த்தலோடு கூட தான் இந்த பகுதிக்கு தேவன் வந்திருக்கிறார். இதோ அடியேன், இது அடியாள் என்று சொல்கிற உன்னுடைய இருதயம் சொல்லுமானால், உனக்கு பலன் இல்லை என்று எனக்கு தெரியும், உனக்கு பயமா இருக்கிறது என்று தெரியும். ஆனாலும் அதன் மத்தியிலே இதோ ஆண்டவரே, என்னுடைய தகுதி உம்மாலும் உண்டாகிறது, என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் யாரும் கண்களை திறக்காத போது தங்களை வலது கையை உயர்த்தி காண்பித்து தேவனுக்கு சம்பூர்ணமாக நானும் என் வீட்டாரும் அவரை மாத்திரம் எல்லா சூழ்நிலைகளிலும் போராட்டங்களின் மத்தியிலையும் ஒரு சில கரங்கள் மேலே போய் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த தேசம் தேவனை அறிந்தாகவும் தேசத்தின் ஆளுகை செய்கிறவர்கள் தங்கள் வாயினாலே அறிக்கை செய்வார்கள். என்னால் வேதம் சொல்கிறது, எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், எல்லா முழங்கால்களும் முடங்கும். அது நிறைவேறுவதற்கு முன்னதாக ஒரு சின்ன கூட்டம் எழுப்பித்தானாக வேண்டும். அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு சின்ன கூட்டம் எழுப்பித்தானாக வேண்டும். எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். ஒப்பு கொடுத்தவர்களோடு கூட சேர்ந்து மற்றவர்கள் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று எங்களுடைய காரியங்களையே பார்த்து நாங்கள் அதற்கு மாத்திரம் எங்களுடைய தேவைகளுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து விடாதபடி கர்த்தாவே, தேசத்திலேயும் தேசத்தை ஆளுகிறவற்றிலும் ஒரு அசைவு உண்டாக்குவதற்கு தேவனை எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிற ஒரு சின்ன கூட்டம் கரிசல் பகுதிகளிலே உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறபடியினால் இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். எழுந்திருக்க மற்றவர்கள், ஐயா எங்களுக்கு அவ்வளவு தூரம் வர முடியாது,
லோத்துவை பார்த்து தேவதூதர்கள் சொன்னார், இந்த மலைக்கு ஓடிப்போ. நோ 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 நோ, என்னால முடியாது. அந்த தேவதூதர்கள் சொல்றாங்க, பரவாயில்ல, உனக்காக இந்த காமத்துல போன்னு சொல்றேன். தேவன் நம்முடைய பலத்தை அறிவார், தேவன் நம்முடைய பலவீனத்தை அறிவார். என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்பதை புரிந்து கொண்டவர்கள் கரங்களை தட்டி, என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும், என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும், என்னுடைய பலவீனத்தில் விசுவாசத்தினாலே பலவீனமானவர்களை பலப்படுத்துகிற ஆண்டவருடைய கரம் இங்கே சிலர் மேல அமருவதை பார்ப்பதினால் தான் நான் கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் முதல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கள்ளக்கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, கள்ளக்கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். என் ஆண்டவர் இந்த தேசத்தின் மேல ஆளுகை செய்கிறவர்களையும் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையோடு கொண்டு வருவதற்கு நீர் இதைத்தான் வைத்திருக்கிறேன் என்றால் இதோ என்னை தருகிறேன் என்று சொல்கிற ஒரு சின்ன கூட்டம் இந்த கரிசல் பகுதிகளிலே உண்டு. ஆண்டவரே, எங்களை ஆளுகிறவர்களுக்கு ஆண்டவரே தெரியாது, எங்களை ஆண்டுகிறவர்கள் யாரெல்லாமோ பின்பற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் நீரே தேவன் என்றும், நீர் ஒருவரே தேவன் என்றும், நீரே ரட்சிக்க வல்லவர் என்றும், அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீரே ஆளுகை செய்ய வேண்டும் என்றும் அவளுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஒரு சின்ன கூட்டத்தின் மூலமாக you want to display your glory, you want to display your might, you want to display Lord, அதை செய்வதற்கு இங்க இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒப்பு கொடுத்தவர்களை தேவரீர் தொடுவீராக. ஏதோ கிறிஸ்துவை தேடினோம், இம்மைக்காக மாத்திரம் ஆழ்ந்து விட்டோம் என்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் எழும்புகிற ஒரு சின்ன கூட்டத்தை தேவன் இந்த தேசத்தில் தேடி அலையும் போது இது நான் இருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக தங்களை கரங்களை உயர்த்தின மக்களுக்காக கோடி நன்றி. இந்த தேசம் தேவனை அறிய வேண்டுமே. இந்த தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாருடைய வாயிலையும் இயேசுவே தெய்வம் என்று, இயேசுவே தேவன் என்கிற சத்தம் உண்டாக்குவதற்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம் என்று ஒரு நிமிடம் எல்லாம் சத்தத்தை ஜெபிக்கலாமா? இந்த தேசம் அறிய வேண்டும், இந்த தேசத்தை ஆளுகிறோட வாயில் இருந்தது வர வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்திற்கு எங்களுடைய ஒப்புக் கொடுத்தல் பூரணமாக ப்ரொபோர்ஷனேட் ஆகிருக்குது ஆண்டவரே. அதை சார்ந்துதான் இந்த தேசம் அசைவதற்கு காரணம் என்றால் என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் என் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, 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 உருவாக்குமே. தருகிறேன், தருகிறேன்